Hello everyone, welcome back to YouTube channel. It's me Uma Maheshwari. இந்த சேனலில் நீங்கள் மோட்டிவேஷன், எஜுகேஷன், மணி மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட் இதை பற்றி நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கலாம். இன்னும் ஏகப்பட்டது இருக்குது. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூ சேஞ்ச் யுவர் செல்ஃப் 2026 இந்த டாப் 10 ஹேபிட்ஸ் இது உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த 2026 நீங்கள் தான் பெஸ்ட்டு பர்சன் அப்படின்னே சொல்லலாம். 2026 இந்த வருடம் உங்களை மாற்ற போதா இல்லை நீ மாறினாதான் 2026 மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல பேர் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஒரு நாள் எல்லாம் சரியாகும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நீ மாறினாதான் எல்லாம் மாறும். இந்த 10 பழக்கங்களை நீ 2026 பின்பற்றினா உன் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். அதில் மொதல் விஷயம் பொறுப்பை எடுத்துக்கொள்வது, ரெஸ்பான்சிபிலிட்டி. மொதல் பழக்கம் ரொம்ப முக்கியம். உன் வாழ்க்கைக்கு, உன் தோல்விக்கு, உன் நிலைக்கு வேறு யாரையுமே இங்கே நீங்கள் குறை சொல்ல முடியாது. பேரண்ட்ஸ், சொசைட்டி, லக் இவை எல்லாமே ஒரு எக்ஸ்கியூசஸ் தான். ஒரு நாள் நீ சொல்லணும், என் வாழ்க்கைக்கு நான் தான் பொறுப்பு. அந்த நாளில் இருந்து தான் உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாற்றத்தை ஆரம்பிக்க போகுது. செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, காலை நேரத்தை மதிக்கிறது. இப்போது ஏர்லி மார்னிங் வெற்றி பெற்றவங்க எல்லாருமே காலை நேரத்தை கண்டிப்பாக வீணாக்க மாட்டாங்க. அந்த நேரம் எந்த நேரம்னு பார்த்தீங்கன்னா, காலை 5 மணி முதல் 7 மணி வரை. ஃபோன் இல்லை, சோஷியல் மீடியாவில் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லை. அந்த 2 மணி நேரம் மட்டும்தான் உங்களோட ஃப்யூச்சரையே காட்டக்கூடிய ஒரு நேரம். 2026 காலை எழும் பழக்கம் வாழ்க்கை எழும் பழக்கம் அப்படின்ட்டு மாற்றுங்க. பாயிண்ட் நம்பர் 3, தினமும் ஏதாவது கற்றுக்கிறது. ஸ்கூல் முடிஞ்சால் எஜுகேஷன் முடிஞ்சிருமா? கண்டிப்பாக கிடையாது. தினமும் ஒரு பக்கம் புத்தகத்தை படிங்க, 1 யூஸ்ஃபுல் வீடியோ பாருங்கள், ஒரு நியூ ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. 2026 சர்வைவ் பண்ண நாலேஜ் மட்டும் போதாது, அப்கிரேட் ஆகணும். நீ வளரலைன்னா உலகம் உன்னை தள்ளி வச்சிடும். பாயிண்ட் நம்பர் 4, மொபைல் அடிமைத்தனத்தை கண்டிப்பாக நிறுத்தணும். ஃபோன் ஒரு டூல் தான், ஆனால் இன்றைக்கி ஃபோன் தான் மாஸ்டர், நீ தான் அதில் ஸ்லேவ். ஒரு நாள் ஸ்க்ரீன் டைம் பாரு, அதிர்ச்சி அடைவ. 2026 மொபைலை கண்ட்ரோலை பண்ணு, ஃபோக்கஸை டெவலப் பண்ணு. ஃபோக்கஸ் இல்லாதவன் ஃப்யூச்சரே இல்லாதவன். அடுத்து பாயிண்ட் நம்பர் 5, உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தில் எல்லாத்தையும் விட உன்னோட உடல் தான். மணி இல்லைனா ஏர்ன் பண்ணலாம், ஆனால் ஹெல்த்து போனால் கண்டிப்பாக வாழ்க்கையே போச்சு. டெய்லி வாக் பண்ணு, செகண்ட் எக்ஸசைஸ் பண்ணு, ப்ராப்பரான ஸ்லீப்பை கொண்டு வா. உன் பாடி தான் உன் முதல் அசட். 2026 ஹெல்த்தி பாடி, பவர்ஃபுல் மைண்ட். பாயிண்ட் நம்பர் 6, நெகட்டிவ் பீப்புளை கண்டிப்பாக உங்ககிட்ட இருந்து விலக்கி வை. எல்லாருமே உன் வளர்ச்சியை விரும்ப மாட்டாங்க. சில பேர் டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, சில பேர் மார்க் பண்ணுவாங்க, சில பேர் டவுட்டை விதைப்பாங்க. அவங்க உன் டெஸ்டினி கிடையாது. 2026 டிஸ்டன்ஸ் ஃப்ரம் நெகட்டிவிட்டி, கனெக்ட் வித் க்ரோத் மைண்ட் செட் பீப்புள். பாயிண்ட் நம்பர் 7, ஒழுக்கம், அதாவது டிசிப்ளின். மோட்டிவேஷன் எல்லா நாளுமே இருக்காது, ஆனால் டிசிப்ளின் இருந்தால் கண்டிப்பாக ரிசல்ட் வரும். மூட் இல்லைனாலும் வேலை செய்யணும். டிசிப்ளின் இல்லாத கனவாகவே போயிடும். பாயிண்ட் நம்பர் 8, அதாவது மணி மேனேஜ்மெண்ட், பண மேலாண்மை. ஏர்ன் பண்ணுறது ரொம்ப முக்கியம், ஆனால் அதை மேனேஜ் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். அன்னெசரி ஸ்பெண்டிங் ஸ்டாப், சேவிங் ஹேபிட், ஃப்யூச்சர் பிளானிங். 2026 ரிச் ஆகணும்னா மணியை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கோ. பாயிண்ட் நம்பர் 9, நன்றியுணர்வு, அதாவது கிராட்டிடியூட். நீ ஆசைப்பட்டது இன்னும் கிடைக்கல அப்படின்னா வருத்தப்படுறதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாத்தையும் நினச்சி நீ முதல்ல நன்றியுணர்வாயிரு. ஃபஸ்ட்டு உயிர், உன்னோட உயிரை கொடுத்ததுக்கு நன்றியுணர்வாரு. ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நன்றியுணர்வாரு. அடுத்து வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றியுணர்வாரு. கிரேட்ஃபுல் மைண்ட், பீஸ்ஃபுல் லைஃப். பாயிண்ட் நம்பர் 10, உன்னை நீ நம்புறது. உலகம் உன்னை நம்புறதுக்கு முன்னாடி நீ உன்னை நம்பணும். பாஸ்டில் உனக்கு ஏகப்பட்ட ஃபெயிலியர்ஸ் இருக்கலாம், ஆனால் ஃப்யூச்சர் அதை கண்டிப்பாக டிசைட் பண்ணாது. 2026 ஃபியரை கண்டிப்பாக விடு, டவுட்டை விடு, ஆக்ஷன் எடு. யூ சேஞ்ச் யுவர் செல்ஃப், நோ ஒன் வில். 2026 உனக்கு கிஃப்ட்டு தராது, நீ தான் 2026க்கு மதிப்பு தரணும். இன்றைக்கி மாறினாதான் நாளைக்கு உன்னை பற்றி இந்த உலகம் பேசும். ரிமெம்பர் பண்ணிக்கோ,
நீ மாறினா தான் உன் வாழ்க்கை மாறும்.